ட்ரைனிங் வரவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, என் வீடியோலயே அரை மணி நேரம் வீடியோ, 1/4 மணி நேரம் வீடியோலாம் ஃபுல் வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அது கமர்ஷியலாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறதுக்குலாம் நீங்கள் இங்கே வரணும். ஓகே, அங்கேயே பார்த்து அப்படியே சமைச்சிட்டு நல்லா வந்துட்டுனா நீங்கள் அப்படியே கூட கடை போட்டுக்கலாம். கமர்ஷியலாக பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ப்ராக்டிக்கலாக பல்காக பண்ணும்போது ஒரு சில விஷயம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். ஓகே, ஏரியாவில் நமக்கு இந்த டேஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது. நீங்கள் அங்கேயே பார்த்துட்டு நல்லா வந்தால் நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டா கூட எந்த தவறும் இல்லை. ஹாய், நான் தான் உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. இந்த வாரம் பிரியாணி ட்ரைனிங் நம்ம ஆரம்பித்தது 11ஆம் தேதி இல்லையா? இன்றைக்கி 14ஆம் தேதி ஆகுது. 4வது நாள் ட்ரைனிங்கில் ட்ரையல் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கிறத பார்ப்போம். 5 கிலோ சிக்கன் பிரியாணி 5 பேர் போட்டிருக்காங்க. அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சார் ராணிப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க, ஸ்வேதா நந்தகுமார் சார் ஆவடி சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அடுத்த 3 பேர் பார்த்தீங்கன்னா, உத்திரமேரூர்லேருந்து ஸ்ரீதர் சார் வந்திருக்காரு. அதே போல் திருச்சியிலேருந்து அன்பு சார் வந்திருக்காங்க. அதே போல் ஷேக் பாய் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறார். ஓகே, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரியாணி ட்ரையல் போட்டிருக்காங்க. நேற்றே ஒரு செட்டு போட்டாங்க. எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் நான் செக் பண்ணல, நான் இங்கே வெளியே வேலையாக இருந்தேன். என்னங்க இது? சைடை செக் பண்ணிக்குவோம். அடி பிடிக்கல. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஓகே. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல. இப்போ ரைஸோட லென்த்து பார்த்துருவோம். ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்கேங்க. ரைஸோட லென்த்து பாருங்கள், சாப்பாடோட பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால மிக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ரைஸ் வந்து நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டாங்க. பீஸை எந்த அளவுக்கு இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஆஹா, நல்லா மசாலாவா பீஸோட கலர் நல்லா செவந்திருக்கு. பீஸ் அதே டைம் முழுசாக வந்திருக்கு. அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த டைமிங்கு, நிமிஷம், செகண்ட் வரைக்கும் இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான் அது மாதிரி பண்ண முடியும். பேர் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நான் வந்து 20 வருஷமாக செய்கிறேன்னு வச்சுங்க. நான் செஞ்சு நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதா வேறு. நான் செஞ்சால் நல்லா இருந்தால் பெரிய விஷயமும் இல்லை. 3 நாள் 4 நாளில் கற்றுக்கிட்டு ஒருத்தர் செஞ்சுருக்காங்க. நான் வீடியோவில் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன் கீழே வந்து. பார்க்க அழகாக இருந்து பிரயோஜனம் ப்ரோ, சாப்பிட்டு நல்லா இருக்கணும் ப்ரோ அப்படின்னு வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சரி, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீஸ் பாருங்கள், அப்படியே பஞ்சாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை வச்சு ரைஸையும் வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். உப்பு, காரம், புளிப்பு, ரைஸோட சாஃப்ட்னஸ்ஸு, ரைஸோட சாஃப்ட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கறியும் நல்லா ஜூஸியாக இருக்குது. சாப்பாடு ரைஸும் வெந்திருக்கு. மாஸ்டர் செய்யறதை விட நாங்கள் செஞ்சது ஒரு கல் தூக்கலாகவே இருக்குது. டேஸ்ட் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது. என்னால் செய்ய முடியும். சூப்பராக இருக்குது. எனக்கும் செய்ய முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு. Thank you so much for watching. Next video.